மதுரையில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீட்டின் மேல் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், மதுரையில எந்த பகுதியில் இந்த சம்பவம் நடந்தது? முழு விவரம். நிச்சயமாக கனிமொழி, மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலே கடந்த 2 நாட்களுக்கு மேலாக கனமழையானது பெய்து வரக்கூடிய நிலையிலே மதுரை வைகை ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய மதிச்சியம் பகுதி, இந்த மதிச்சியம் பகுதியில் இருக்கக்கூடிய சப்பானி கோவில் தெரு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வீட்டிலே நேற்று தூங்கிக் கொண்டிருந்த போது 44 வயது மதிக்கத்தக்க பாலசுப்ரமணியன் என்பவர் திடீரென்று மேற்கூரை, அதாவது வீட்டினுடைய மேற்சுவர் இடிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக அவர் உயிரிழந்த சம்பவம் அரங்கேறுகிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல கனிமொழி, மதுரை மதிச்சியம் காவல் நிலையத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய இந்த சப்பானி கோவில் பகுதியிலே அவர் வசித்து வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் பழமையான அந்த வீடாக இருந்து வரக்கூடிய நிலையிலே மழையின் காரணமாக அந்த வீடின் சுவர்கள் முழுவதும் சேதமடைந்து அவர் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த சுவரானது, அதாவது மேற்கூரை சுவரானது இடிந்து விழுந்ததில் அவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். அருகில் இருந்தவர்கள் சத்தம் கேட்டு உடனடியாக மதிச்சியம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் அவரது உடலானது மீட்கப்பட்டு தற்போது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதல் தகவல் பார்த்தோமானால், இவர் குடும்ப பிரச்சனை காரணமாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வீட்டிலே தனியாக வசித்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.